ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களிடம் வீடியோ காலில் பேசியிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். பாதிக்கப்பட்ட அனைவரது குடும்பத்திற்கும் வீடியோ கால் மூலம் பேசியிருக்கிறாரா விஜய்? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அந்த பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து பாதிப்படைந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக துயர சம்பவத்தை அடுத்து பல்வேறு கட்சியினரும் அரசியல் கட்சி தலைவர்களும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்தனர். தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்னை சென்ற தாவேக தலைவர் விஜய் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை என்று கூறப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை கரூரில் அந்த 41 நபர்களில் உயிரிழந்த நபர் தனுஷ்குமார் என்ற உறவினர்களிடம் விஜய் வீடியோ காலில் பேசியுள்ளார். இந்த துயர சம்பவத்தை அடுத்து கூட்ட நெரிசலில் உயிரிழந்த இளைஞர் தனுஷ்குமாரின் அம்மா உமா மகேஸ்வரி மற்றும் அவரது தங்கை ஹர்ஷினி ஆகியோருடன் வீடியோ கால் மூலமாக தாவேக தலைவர் விஜய் ஆறுதல் தெரிவித்துள்ளார். அந்த ஆறுதல் தெரிவித்த போது நடக்கக்கூடாத நிகழ்வு ஒன்று நடந்துவிட்டது, எந்த வகையிலும் இந்த இழப்பானது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் எப்போதும் தங்களது குடும்பத்திற்கு நான் துணை நிற்பேன் எனவும் விரைவில் உங்களை சந்திப்பேன் என்றும் கூறியுள்ளார். மேலும் அந்த தனுஷ்குமாரின் தங்கையிடம் பேசும்போது ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து எப்போதும் நான் உங்களுக்காக துணை நிற்பேன் என்று ஆறுதல் அளித்துள்ளார். மேலும் அவர் பேசும்போது நிச்சயமாக விரைவில் உங்களை சந்திப்பேன் என்றும் விஜய் கூறியுள்ளார். உயிரிழந்த நிகழ்வு நடந்து 10 நாட்களுக்கு பிறகு வீடியோ காலில் பேசிய விஜய் நேற்று மாலை சுமார் 4:30 மணியளவில் தனுஷ்குமாரின் உறவினர்களிடம் சுமார் 15 முதல் 20 நிமிடம் வரை அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக உயிரிழந்தவர்கள் உறவினர்களிடம் தாவேக தலைவர் விஜய் பேசும்போது அந்த வீடியோ கால் பேசும் நிகழ்வின் போது புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க வேண்டாம் என்றும் தாவேக தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தனுஷ்குமாரின் உறவினரிடம் பேசியது குறித்து அவரது உறவினர் தமிழரசன் என்பவர் இந்த சம்பவத்தை நமக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். அடுத்தடுத்து விஜய் உயிரிழந்த நபர்களின் உறவினர்களிடம் பேசுவதாகவும் நமக்கு தகவல்கள் வந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.